Modern Poetry, Inner and External World. To take over the session, I would like to invite Mr. Deepu Hari, Mr. Isai, Mr. Samraj, and Mr. Sukumaran. For your information, Mr. Sukumaran will be the moderator for this session. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I wish to thank Book Brahma for this meaningful conversation among the 4 Dravidian languages. We are moving to our discussion on modern poetry, the inner and outer world. See, since my colleagues are Tamil poets and you people are well-wishers to listen to Tamil, so I take this opportunity to continue this session in Tamil itself. இந்த அமர்வில் பங்கேற்கும் என்னுடைய நண்பர்கள் பொன்முகலி, இசை, சாம்ராஜ் மற்றும் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நவீன கவிதை அக உலகமும் புற உலகமும் அப்படிங்கிறது இந்த அமர்வில் பேசக்கூடிய பொருள். நாம் எல்லாருமே பொதுவாக 2 உலகத்தில் தான் இருக்கோம். நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு உலகம், அதற்கிடையிலேயே மன நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு உலகத்தில் இருக்கும். கவிதை இந்த 2 உலகத்திலையும் செயல்படுகிறது. ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சோன்னா இந்த 2 உலகம் அல்லாத ஒரு உலகத்தில் தான் கவிதை செயல்படுகிறது. அக உலகத்தையும் புறத்தையும் கொண்டதுதான் கவிதையினுடைய உலகம். ஆனால் அதில் இருந்தெல்லாம் அந்த உலகம் வேற, அது பிரத்யேகமான ஒரு உலகம். நான் என்னுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல இருந்து தான் கவிதைக்கான ஏதோ ஒரு பொருளை கண்டடைகிறேன். அதை வச்சு கவிதை எழுதுறேன், அதை ஒருவர் வாசிக்கிறார். ஆனால் அந்த கவிதையை அவர் புரிஞ்சுக்கிறது என்னுடைய அன்றாட நடவடிக்கையை சார்ந்து இல்லை, அவருடைய அன்றாட நடவடிக்கை ஒன்றினுடைய சாயல்ல தான் அதை புரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி என்னுடைய மன ஓட்டமா ஒன்று நான் கவிதையில முன்வைக்கிறேன். ஆனால் நான் எழுதுகிற என் மன உணர்வுகளின் கவிதையை அந்த வாசகர் புரிந்து கொள்வது அவருடைய மன உணர்வு சார்ந்துதான். அப்படின்னா ஒரு கவிதையில காட்டப்படுகிற உலகம் எப்போதும் இன்னொன்றாகவே இருக்கிறது. இது கவிதையினுடைய பொதுவான இயல்பு. சரியா சொன்னா இதுதான் கவிதையினுடைய சிறப்பு இயல்பு. ஏன்னா ஒரு கதையிலேயோ நாவல்லையோ சொல்லப்படுகிற ஒரு உலகத்தை அதை படிக்கிற ஆள் குறைந்தபட்சம் 90% சரியாக புரிந்து கொள்வார். 100% இல்லைன்னாலும் ஒரு அதிகபட்ச விகிதத்தில் அதை புரிந்து கொள்ள அவரால் முடியும். ஆனால் கவிதையில பிரத்யேகமாக ஒவ்வொருவரும் ஒரு கவிதையை தன்னுடைய கவிதையாக தான் புரிந்து கொள்கிறார்கள். இந்த புரிந்து கொள்ளல் அடிப்படையில் தான் கவிதை வாழ்கிறது. இதைத்தான் இந்த வலுவுல தான் கவிதை தொடர்ந்து வாழுது. உலகத்தில் எந்த மொழியில எழுதப்பட்டாலும் எழுதப்பட இருக்கிற எழுதப்பட போகிற எல்லா கவிதைக்கும் இது பொதுவா பொருந்தும். ஆனா இதை ஒரு இலக்கணமாக வகுத்தது தமிழ்ல தான். தமிழ்ல தான் ஒரு 3000 மரபுக்கு சார்ந்த ஒரு கவிதையை வகைப்படுத்தும் போது அகம் புறம் அப்படின்னு 2ஆ வகைப்படுத்தி இருக்கிறாங்க. பிற மொழிகள்லையும் சொல்லியிருக்கலாம்.
இந்த கவிதைகள் வந்து இது காதல் கவிதை, இது துயர கவிதை, இது சந்தோஷ கவிதை, இது வருத்த கவிதை என்றெல்லாம் வந்து வகைப்படுத்தி இருக்கலாம், தத்துவ கவிதை என்னெல்லாம். ஆனால் தமிழில் தான் கவிதையை வந்து 2 பெரும் பகுப்பாக வந்து வகுத்து கொடுத்தார்கள். ஒரு வகையில் இந்த மாதிரியான கிளாசிபிகேஷன் வேற கவிதை மரபில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவு அப்படின்னு தான் நான் நம்புறேன். இந்த பகுப்பை வந்து தமிழ் கவிதை வந்து காலகாலமாக தொடர்ந்து இருக்கு. ஒரு சங்க காலம் தொடங்கி 1990 அல்லது 2000 வரைக்குமான காலம் முழுக்க இந்த 2 பகுப்பை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்ல முதல் புது கவிதைக்கான முதல் முயற்சி வந்து பாரதியிடமிருந்து தொடங்குகிறது. 1934 பிச்சமூர்த்தி எழுதின காதல்ங்கிற கவிதையோடு தமிழினுடைய புதிய கவிதை வந்து தொடங்குது. அந்த கவிதைகளை எல்லாம் வகைப்படுத்துவதற்கு, கேட்டகரைஸ் பண்றதுக்கு இந்த அகம் புறம், புற உலகம் அக உலகம் அப்படிங்கிற துணை வந்து இந்த கிளாசிபிகேஷன் வந்து பயன்பட்டது. சமூகத்தை பற்றி சொல்றது அல்லது வெளியில் இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்றது எல்லாமே வந்து புறக்கவிதைகள்னும், மன உணர்வுகளை பற்றி சொல்றது எல்லாமே அகக்கவிதைகள்னும் சொல்றது. இது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதம் வந்து ரொம்ப காலம் நடக்கவும் செஞ்சது. ஆனால் கவிஞர்கள் எல்லாம் வந்து அரை மனசாவது இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் ஏறத்தாழ 90 வரை இந்த 2 வகைப்படுத்தல்கள் வந்து இருந்திருக்கு. இதை வந்து கல்விப்புலம் கூட வந்து ஏற்றுக்கிச்சு. யூஜிசியில் கொடுத்திருக்கிற ஒரு பாடத்திட்டத்தில் வந்து 2 வகையான பிரிவுகளை வந்து சொல்லுது. ஒன்று அகவய தேடல் பிரிவு, இன்னொன்று புறநிலை விமர்சன போக்கு என்று மற்றொரு பிரிவு. ஆனால் 80களுடைய பகுதியிலேயே இந்த அகம் புறம் என்கிற பிரிவினைகள் வந்து இல்லாமல் செய்யப்பட்டன. தமிழில் அந்த அப்படியான ஒரு முயற்சியை, ஒரு சமூக அனுபவம் என்பது என்னுடைய தனிமனித அனுபவம் கூடத்தான், என்னுடைய தனிமனித அனுபவம் என்பது ஒரு சமூகத்தின் அனுபவமும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை குரல் வந்து எழுந்தது. இதை தமிழில் வந்து ஆத்மானம் என்கிற கவிஞர் வந்து தொடங்கி வச்சார். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பின்னால் வந்திருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரிவினை வந்து இல்லாமல் போச்சு. ஏன்னா புதிய புதிய தலைமுறைகள், புதிய புதிய எழுத்தாளர்கள் வந்தாங்க, பெண்கள் எழுத வந்தார்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவினர்களுடைய கவிதைகள் வந்தது, கவிதைகளினுடைய நிறம் மாறியது, கவிதைகளினுடைய பொருள் மாறியது. அப்படிங்கிற போது இதில் எது அகம் எது புறம் என்று பிரிப்பது கடினமாக ஆகியிருக்கிறது. இருந்தும் இந்த 2 வகைப்பாட்டில் தான் நாம் கவிதையை வந்து புரிந்து கொள்கிறோம். இங்கே இருக்கிற என்னுடைய சக கவிஞர்கள் வெவ்வேறு காலத்தை சார்ந்தவர்கள். நான் வந்து ஒரு 70களில் எழுத ஆரம்பித்து 80களில் கவனத்துக்கு வந்தவன். இசை 90களுக்கு எழுத ஆரம்பித்து 2000 கவனத்திற்கு வந்தவர். சாம்ராஜ் 2000 கவிதைகள் எழுத ஆரம்பித்து கவனத்துக்கு வந்தவர். 2000க்கு பிந்திய காலகட்டத்தில் எழுத ஆரம்பித்து கவனத்தை பெற்றவர் பொன்முகலி. இப்படி 4 தலைமுறை இருக்கு. இந்த புற உலகம் அக உலகம் கவிதையில் எப்படி செயல்படுகின்றன என்பதை அவர்களுடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்கலாம். இது முதல் கட்டம். இரண்டாவது, இதை உதாரணப்படுத்தும் விதமாக அல்லது இதை மேற்கோளாக காட்டும் விதமாக அவர்களுடைய ஒவ்வொரு கவிதையை, அவர்கள் நினைக்கிற புற உலக கவிதையையும் அக உலக கவிதையும் வாசிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கவிஞர் இசை தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வார். இசை 9 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார், 10 கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழ் கவிதையில ஒரு மரபுக்குள்ள புதுமையை கொண்டு வருவது
அப்படிங்கிற போக்கை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமான கவிஞர் அவர்தான். அவர்னால ஔவையார் நைஸ் ஹேரோட நடந்து போக முடியும். இல்லை ஒரு நவீன பெண் ஒரு கொண்டையை கட்டிட்டு போக முடியும். இது ரெண்டும் இயல்பாக நிகழக்கூடிய ஒரு கவிதை மரபை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவரை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது போன்ற ஒரு முக்கியமான இலக்கிய நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற புக் பிரம்மா அமைப்பிற்கு என் அன்பையும் நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். தமிழில் அகம் புறம் அப்படின்னு சங்க இலக்கியத்தை தொகுக்கும் போது அகம் புறம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச செய்தி. நான் ஒரு பிஏல தமிழ் படிக்கும்போது புறநானூற்றில் ஒரு பாட்டு வந்தது. தொடித்தலை விழித்தன்றினார் எழுதிய ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு வயதான கிழவர் அவர் ஆத்தங்கரை மேட்டில் உட்காந்துட்டு தன்னுடைய பழைய நினைவுகளை தான் சின்ன பையனாக இருக்கும்போது அழகான பெண்களோட நீராடியதை, அவங்களோட அந்த அந்த ஆற்று மேலே இருக்கிற அந்த கொடியில் இருக்கிற மலரை எட்டி பறிச்சதை பற்றி, அந்த 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 ஆற்று மணல் மேட்டில் ஒரு அழகான பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு அந்த பெண்களோட விளையாடுறதை பற்றி தன்னுடைய பழைய நினைவுக்கு போயிட்டு திரும்பி இப்போ நான் எப்படி இருக்கேங்கிற மாதிரி இப்போ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று மிடைந்த சில சொல் அப்படின்னு இந்த வரி. இருமலுக்கு நடுவில் தான் அவரால் 2 சொல்லே சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு முதுமை அடைஞ்சிட்டேன். அந்த மிடைந்த சில சொல் அப்படிங்கிற வரி எனக்கு ரொம்ப படிக்கும்போது பயங்கரமாக பாதிக்கிற ஒரு சொல்லாக இருந்தது. இந்த இளமை நிலையாமைங்கிற விஷயம் எப்படி இவ்வளவு அகப்பூர்வமான ஒரு விஷயம் எப்படி புறநானூற்றுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எனக்கு அப்போ வந்தது பிஏ படிக்கும்போது. ஆனால் நம்ம பகுக்கும்போது காதல் தவிர மற்றது எல்லாமே புறம் அப்படின்னு அப்போ பிரித்தாங்க. அது அவ்வளவு சரியான வகைப்பாடா அப்படிங்கிறது குறித்து எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் உடைந்து எழும் நறுமணம்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டும் போது என்னுடைய காதல் கவிதை தனியாக பிரித்து அந்த 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 புத்தகத்தோட கடைசி பகுதியாக வெந்தயர் முறுவல் அப்படிங்கிற ஒரு தலைப்போட என்னோட காதல் கவிதைகளை மட்டும் தனியாக நான் பிரிக்க முயற்சி பண்ணேன். அங்கே என்னையும் அறியாமல் நடந்தது என்னென்னா, என்னுடைய இயல்பாக என்னுடைய காதல் கவிதைகளை அப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக பிரிக்க முடியல. ஒரு கவிதை நான் வேணே அது காதல் கவிதைன்னு எனக்கு தெரியும், காதலுக்காக எழுதுகிற கவிதைன்னு தெரியும். ஆனால் அதை கொண்டு போய் நான் பொதுவான ஒரு பிரிவில் தான் வச்சேன். ஏன்னா அது வெறும் காதல் கவிதையாக மட்டும் இல்லை. அதை பொது பிரிவில் கொண்டு வைக்கும்போது அந்த கவிதை செல்கிற தூரம் அது ஒரே சமயத்தில் காதல் கவிதையாகவும் இருக்குது. அது இல்லாமல் அது 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 சென்று தொடர நீளமும் உயரமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னால் அதை காதல் கவிதைக்குள்ளே மட்டும் வச்சு குறுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை பொது பிரிவில் கொண்டு போய் வச்சேன். அதே மாதிரி பொது பிரிவில் இருந்து ஒரு கவிதையும் கூட காதல் கவிதைக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு இருக்குது. அதனால் இந்த அகம் புறம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெரிய சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா கவிதையை கற்கும் பொழுது கவிதைக்குள்ளே செல்ஃப் இருக்கணும், செல்ஃப் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கவிதைக்குள்ளே நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது அது இருந்தால் தான் மிகச்சிறந்த கவிதை அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு அப்படி இருக்கும்போது அது ரொம்ப வாசகனோட செல்ஃபை கூட போய் தொடர்றதுக்கு ஒரு அது அதிக கூடுதலான ஒரு அட்வான்டேஜோட இருக்கும் ஒரு கவிதைக்குள்ளே வலுவான ஒரு செல்ஃப் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அந்த செல்ஃப் அப்படிங்கிறதே கூட அது எங்கே அந்த செல்ஃப் எங்கே அப்படி வெளிப்படையாக தெரியுமா, இல்லை அது அந்த எழுதுகிற கவிஞனை ஏமாற்றிட்டு எங்காவது ஒளிஞ்சிட்டு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ அந்த செல்ஃப் அவ்வளவு திடமாக இருந்தால் கூட நம்ம அதை அகக்கவிதை புறக்கவிதைன்னு பிரிச்சிடலாம். பல கவிதைகள் அந்த செல்ஃப் எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு அந்த கவிதைக்குள்ளே கரைஞ்சு போகிற சில கவிதைகளும் இருக்குது. அதனால் தொடர்ந்து அந்த அகம் புறம் அப்படிங்கிறது ஒரு சிக்கலாகவே இருக்குது. இப்போ அகம் அப்படிங்கிறது என்னோட சொந்த வாழ்க்கையிலிருந்து எழுந்த கவிதை அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருந்தால் அது அதுவும் கூட அவ்வளவு நல்லா பிரிவாக தெரியல. சில கவிதைகள் ஏதோ ஒரு மூலையில் புறம் கவிதை தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற சில கவிதைகளை ஏதோ ஒரு மூலையில் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு சின்ன துண்டு சிக்கிட்டு இருக்கு. அதனால என்னால் அவ்வளவு திடமாக அதை புறக்கவிதைகள்னு
பிரிக்க முடிய மாட்டேங்குது. நான் வந்து சில கவிதைகளை வந்து டிவி நியூஸு, நான் நிறையா சினிமாவில் இருந்து சில கவிதைகள் எழுதிக்கிறேன், டிவி நியூஸில் இருந்து சில கவிதைகள் எழுதியிருக்கேன். சில ஒரு கவிதை வந்து ஒரு செய்தியில் வந்து ஒரு மான் காட்டுக்கு நடுவில் 2 பசங்க பிக்னிக் போகிறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற சாலையை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மான் கிராஸ் பண்ணுது. அந்த மான் கிராஸ் பண்ணும்போது அது தாவி போய் வந்து அந்த பசங்க மேலே முட்டிடுது. முட்டி அவங்க அனைவரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த செய்தி படிச்சோன்னா பொதுவாக அது மாதிரியான ரொம்ப ரேராக தான் எழுதுவேன் நான். எனக்கு அதை எழுதணும்னு தோணுச்சு. அது அந்த லைஃபுக்கு எனக்கும் பெருசாக அது இல்லை. அதை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் புறக்கவிதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கவிதை எழுதி முடிக்கும்போது ஏதோ ஒரு தருணத்தில் வந்து அந்த கவிதை அப்படி போன 2 பசங்களைய ஒரு பையன் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு அந்த கவிதை நகர்ந்து போயிடுச்சு. அதனால இந்த அகம் புறம் அப்படிங்கிறது தொடர்ந்து சிக்கலாக தான் இருந்துட்டு இருக்கு. நான் என்னுடைய 2 கவிதைகளை வாசிக்கிறேன். முதல் கவிதையின் தலைப்பு பயங்கர அழகே. இந்த கவிதையில் வந்து அழகும் ரத்தமும் சேர்ந்து புரள்றதுனால இது அக கவிதையா புறக்கவிதையா அப்படிங்கிறத நடுவரின் தீர்ப்புக்கே விட்டு விடுகிறேன். பயங்கர அழகே. பயங்கரம் ஒரு அட்டவணையில் இருந்தது, அழகு வேறொரு அட்டவணையின் கீழ் இருந்தது. ஆயினும் இரண்டும் கண்ணோடு கண்ணோக்கி அமர்ந்திருந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக அழகு பயங்கரமாகி வந்தது, பயங்கரம் அழகு கொண்டு எழுந்தது. அழகிற்காக மனித தலையொன்று மண்ணில் துண்டாகி வீழ்ந்த போது அழகு பயங்கரமாகிவிட்டது. பயங்கரம் என்று அறிந்திருந்தும் அதை திரும்ப திரும்ப காண உந்தும் துடிதுடிப்பில் பயங்கரம் அழகாகிவிட்டது. பயங்கர அழகே, நான் சின்னஞ்சிறுவன், எனக்கு வழிவிடு. இது ஒரு கவிதை. இன்னொரு கவிதை வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி ஒரு 30 வருடம் தன்னுடைய இளமையை முழுக்க வந்து சிறையில் கழித்த தோழர் பேரறிவாளன் விடுதலை ஆகும்போது எழுதப்பட்ட கவிதை. இந்த கவிதையில் இந்த கவிதை வந்து ஒரு 7-8 சின்ன சின்ன கவிதைகளாலான ஒரு கவிதை. இதில் ஒரு கவிதை வந்து புறக்கவிதை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் இன்னொரு கவிதை வந்து புறக்கவிதைன்னு சொல்லும்போது அப்படி என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியல. நான் அந்த 2 கவிதையும் படிக்கிறேன். இது ஒரு கவிதையோட இருவேறு துண்டுகள். அந்த கவிதையோட தலைப்பு வந்து அறிவு பாட்டு. முதல் கவிதை. முட்டாளே, காலத்தை காட்டச் சொன்னால் கடிகாரத்தையா காட்டுவாய்? பேரறிவாளன் தலைவாரி கொண்டிருக்கிறான், அவன் உச்சி வழுக்கையை காட்டு. இது முதல் கவிதை. இரண்டாவது கவிதை. எவனோ ஒருவனுக்கு ஒழுங்காக கேட்கவில்லை, எவனோ ஒருவன் ஒழுங்காக எழுதவில்லை, எவன் ஒருவனும் எவனோ ஒருவன் அல்ல, எவன் ஒருவனும் எவனோ ஒருவன் அல்ல. உன் வாகனத்தின் மீது நேருக்கு நேராய் மோதிய லாரியின் டிரைவர் முந்தைய நொடி வரை எவனோ ஒருவன். இந்த கவிதை இருக்கு. எனக்கு இந்த இரண்டாவது கவிதை இருக்குல்ல, இந்த இரண்டாவது கவிதைக்கு வந்து பேரறிவாளன்ங்கிறது ஒரு சாக்கு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய கவிதை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் வந்து நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறேன். இதில் என்னோட செல்ஃப் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த முதல் கவிதை வந்து புறக்கவிதைன்னு சொன்னால் எனக்கு பெரிய வருத்தம் ஒன்று வர்றதில்லை. இந்த 2வது கவிதை வந்து அதிகமாக அது என்னுடைய கவிதை அப்படின்னு சொல்லிக்க தான் நான் ஆசைப்படுறேன். நன்றி. நன்றி இசை. தமிழ் கவிதையில் 90களினுடைய இறுதியில் பெண் குரல்கள் வந்து அதிகமாக எழுந்தது. 2000 மிகப்பெரிய அதையாக வந்து பெண்களுடைய கவிதைகள் தான் வந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து புது கவிதையில் வந்து பெண்களுடைய குரல் என்பது வந்து மிக அபூர்வமான ஒன்றா தான் இருந்தது. தமிழில் கவிதைக்குன்னே வந்து நடத்தப்பட்ட ஒரு இதழ் வந்து எழுத்து பத்திரிகையில் தான் வந்து புது கவிதை அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்து இலக்கிய முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தது. அதை நடத்தியவர் சீசு செல்லப்பா. எழுத்து தொடர்ந்து வந்து புதிய கவிதைகளை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தது.
அதெல்லாம் தொகுத்து வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். தமிழில் புதிய கவிதைக்கு வந்த முதல் தொகுப்பு வந்து அதுதான், புது குரல்கள்னு பேர். 23 கவிஞர்களின் 64 கவிதைகள் அப்படின்னு அந்த தொகுப்புக்கு தலைப்பு. ஆனால் அந்த 64 கவிஞர்களில் ஒரே ஒரு பெண் கவிஞர் மட்டும்தான் இருந்தார். இது வந்து 60களினுடைய நிலை. 2000 வந்தபோது தமிழ் மிக அதிகமாக வந்து எழுதினவர்களும் மிக சரளமாக மிக தொடர்ச்சியாக கவிதை தொகுப்புகள் வெளிவந்ததும் பெண்களுக்கு தான். அந்த மரபில் வந்து வரக்கூடியவர் தான் வந்து பொன்முகலி. பெண்ணுடைய உலகத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த அந்த கவிதைகளை தாண்டி பொன்முகலி இந்த மொத்த உலகத்தையும் பெண்ணுடைய பார்வையில் பார்க்கிற ஒரு கவிதை மரபை வந்து உருவாக்கி இருக்கிறார். 2 கவிதை தொகுப்புகள் வந்திருக்கு, ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. பொன்முகலியை புற உலகம் அக உலகம் தன்னுடைய கவிதைகளில் எப்படி செயல்படுது அல்லது அது தொடர்பான கருத்துக்களை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களை தான் பேச வேண்டியது வரும். இப்போ அகக்கவிதைகள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்கிறது அப்படின்னா காதல் கவிதைகள். அதுவும் சங்க காலத்தில் வந்துட்டு காதல் வீரம் இந்த 2 பற்றியும் காதல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா புறக்கவிதைகள்னு பார்க்குறப்போ போரும் வீரமும் இந்த மாதிரியான இது சொன்னாங்க. இதுவே சங்கம் மருவிய காலத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த காதல் அப்படிங்கிறது கற்பா மாறிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இதில் வந்து ஒரு சமூகம் வந்து எப்படி ஒரு இந்த நீதி போதனைகள் மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு சங்கம் மருவிய காலத்தில் வந்து கவிதைகளில் உருவாக ஆரம்பிச்சு. அப்போது இதே தான் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக அது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. இப்போது கவிஞர் சுகுமாரன் சொன்ன மாதிரி பாரதியார் வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உடைக்கிற வரைக்குமே வந்துட்டு அதுதான் நிறைய நல்ல கவிதைகள் பெரிய பெரிய வர்க்கெல்லாம் இருக்குது தமிழில். ஆனாலும் ஒரு தேக்க நிலை வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்துக்குரிய பிரச்சனைகளை வந்துட்டு சொல்கிற மொழி வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது ஒரு காரணம். இப்போ இந்த நவீன கவிதைகள் பற்றி நம்ம இப்போ இந்த அகம்புறம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு நம்ம இந்த நவீன கவிதைகள் பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மாதிரி நம்ம இது பார்க்கலாம். இப்போது பாரதியார் வந்துட்டு இந்த வால்ட் விட்மனோட ஒர்க்ஸில் இம்ப்ரெஸ் ஆகி அவர் நிறைய வசன கவிதைகள் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எழுதினார். அப்புறம் அவரோடது வந்துட்டு இந்த ரைம்ஸ் இந்த ரித்தம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த யாப்பிலக்கண மரபு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து வந்து விடுபட்டு புதிய நிறைய அவர் மரபான கவிதைகளும் எழுதியிருக்காரு. பட் அவரோட சொல் புதிது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கவிதைகளை வந்துட்டு அவர் எழுதினார். அந்த காலகட்டத்தில் இருந்த சுதந்திர போராட்டம், அப்புறமா சமூக சீர்திருத்தம் பற்றி அவர் நிறைய எழுதியிருக்காரு, பெண் அடிமைத்தனம் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு சமூக மாற்றம் வந்து ஒரு புதிய மொழியை கோரும்போது அந்த மொழியை வந்து புதுமைப்படுத்துறதுக்கு நவீனப்படுத்துறதுக்கு யாராவது வரணும்ல, அந்த மாதிரி வந்து பாரதியார் வந்தார். பாரதியார் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. பெரிய இடைவெளினா இப்போ ஒரு கூப்பாரா, வள்ளிக்கண்ணன், அதுக்கப்புறமா வந்துட்டு நா பிச்சமூர்த்தி, இவங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சாங்க. இதில் என்னன்னா இப்போ ஐரோப்பியா இதில் வர்ற மாதிரி அவங்க ஃப்ரீ வேர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ இந்த ரொம்ப ரித்தமிக்கா ஒரு கவிதை இருக்க வேண்டியதில்லை, வெற்று சொல்ல அலங்காரங்கள் வந்து இருக்க வேண்டியதில்லை, என்ன பேசணுமோ கவிதையை அதை பேசினா போதும். அதே மாதிரி கவிதைக்கு வந்து பரந்துபட்ட பொருள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள கவிதையை அடைக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு ரித்தம்காக கவிதை கிடையாது, கவிதையோட பொருளுக்காக தான் வந்துட்டு மொழி இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப புதுமையான விஷயங்களை எல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. நம்மளது பார்க்குறப்போ ஒரு 70 வருஷ கால மரபு தான் வந்து நவீன கவிதைகளுக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறப்போ அதுலயும் ஒரு சின்ன இடைவெளி வருது. அந்த இடைவெளிக்கு அப்புறமா வந்து எழுத்து வந்துட்டு செல்லப்பா வந்து அந்த எழுத்து பத்திரிகையை தொடங்குறாரு.
அந்த எழுத்து பத்திரிகை தொடங்கினதுக்கு அப்புறமா தான் நவீன கவிதைகள் வந்து தமிழ்ல ஒரு பெரிய பாய்ச்சலை நடத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்ன குறிப்பிட்டவங்களே வந்துட்டு திரும்ப எழுதுறாங்க. அவரோட இப்போ பசுவையா மாதிரி ஞானக்கூத்தன் மாதிரி ஆட்களும் வந்துட்டு எழுதுறாங்க. இவங்க எழுத வந்து மொழி நிறைய நவீனப்படுது. இப்போ காணாசு சொன்ன மாதிரி இந்த எதுகையும் மோனையும் சீரும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஸோ இதுக்கு அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இவங்க வராங்க. அப்போ வர்றப்போ இதுவும் வந்து இன்னொரு வானம்பாடி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு உருவாகுது. அவங்களோட கவிதை மரபு இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, புற கவிதைகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதுறதெல்லாம் வந்து முக்கால்வாசி எல்லாமே பெரும்பாலான கவிதைகள் வந்து அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா வந்து அரசியல் கவிதைகள். அதாவது இந்த சோவியத் ரஷ்யானால பாதிக்கப்பட்ட அவங்க நிறைய கவிதைகள்லாம் எழுதுறாங்க. அதுல வந்து புரட்சி வர போறதை பத்தி ஒரு காதல் கவிதை எழுதுனா கூட அதுல புரட்சி இருக்கிற மாதிரி தான் அவங்க எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இப்போ இன்னும் நிறைய பேர் ரொம்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த அகம்புறம் அப்படிங்கிற அந்த கோடு மறைஞ்சு ஒரு தீவிர இலக்கியம் ஜனரஞ்சக இலக்கியம் அப்படிங்கிற கோடா வந்து அது இரு பிரிவா வந்து அது வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அது நடக்கிறப்ப இப்ப இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் மாதிரி இருக்கிறவங்க, மு மேத்தா மாதிரி இருக்கிறவங்க, இன்குலாப் மாதிரி இருக்கிற அரசியல் கவிதைகள் எழுதுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேலோட்டமாகவும் ரொம்ப என்ன அந்த ஒரு உணர்வு ரீதியாவோ இல்லை ரொம்ப ஆழமான எந்த ஒரு இதையும் சொல்லாம வெறுமனே மேலோட்டமான புரட்சிக்கான ஒரு கனவா மட்டுமே அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் சீரியஸ் லிட்ரேச்சர் அதே கவிதைகளோட ஒரு இது ஆரம்பிக்குது, ஒரு எரா ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் இதுல வந்துட்டு இந்த மாடர்ன் நவீன கவிதைகளோட இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த புறச்சூழல் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். அது வரைக்கும் வந்துட்டு மக்கள் ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே மாதிரி வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருந்தது. பெருசா வந்து நம்ம வந்து ஒரு விவசாயம் சார்ந்த சமூகம் தான், வேற எந்த பெரிய தொழிலும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது வந்து ஒரு குடும்ப ரீதியா சாதி ரீதியா வந்துட்டு பிரிக்கப்பட்ட பகுக்கப்பட்ட தொழில்களா தான் அது இருந்தது. இது இப்ப வந்து நவீன காலத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள் உருவாகுது. அந்த தொழிற்சாலைகளோட வேலைக்கு போறதன் பொருட்டு வந்து மக்கள் வந்து இடப்பெயர்வு நடக்குது. அப்போ இந்த நகரமயமாக்குதல், அதுக்கப்புறமா இந்த இடப்பெயர்வு, இது எல்லாமே வந்துட்டு அது நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு ஒரு ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளோட ஒரு கலாச்சார வேர்கள், இது எல்லாத்தையும் அசைச்சு பார்க்குது. அதே சமயத்துல ஒரு அளப்பரிய சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கொடுக்குது. இந்த ரெண்டையுமே வந்து எப்படி கையாளுறது அப்படிங்கிற ஒரு திகைப்பு வந்து பொதுவா ஏற்படுது. ரெண்டாவது இது ஒரு குழப்பமான ஒரு பீரியட். அந்த டைம்ல வந்து நிறைய காலனைஸ்டு கண்ட்ரிஸ் இருந்தது, அதுல நிறைய விடுதலையாச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து ஜனநாயகம்ங்கிறது ரொம்ப புதுசு. இதுல அந்த கொலோனியல் இதெல்லாம் வந்துட்டு பாதிப்பெல்லாம் நமக்கு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது படிப்பு பரவலாக்கப்பட்டதும் அந்த சமயத்துல தான். அப்போ இது இத்தனையும் சேர்ந்து ஒரு புது இத்தனை குழப்படிகள் இருக்கு, இத்தனை வெளியில இவ்வளவு கயாட்டிக்கா இருக்கு. இந்த கயாட்டிக்கா இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு பழைய மொழி வந்து நமக்கு சுத்தமா போதவே போதாது. அப்ப நமக்கு இவ்வளோ குழப்பங்களை விவரிக்கிறதுக்கு ஒரு புதிய மொழி தேவைப்படுது. அப்பதான் வந்து இந்த நவீன கவிதை வந்து வருது. அப்ப இந்த நவீன கவிதை வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்ங்கிற லைன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஏன் வந்துட்டு இப்போ ஒரு கவிதை எழுதுறோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு காதல் கவிதை எழுதுறோம். இப்போ பழைய காலத்து காதல் கவிதைகள்ல பார்த்தா இப்போ அதுலயும் ஒழுக்க மீறல்கள் ஆண்கள் பக்கத்துல அந்த மாதிரி இருக்கும் சங்க காலத்துல இருந்து. ஆனா பெண்கள் வந்து ஒரு திருமணம் தாண்டிய உறவு இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா கவிதைக்குள்ள இடம் பெறுது. எந்த வகையான ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு கவிதைக்குள்ள அனுமதிக்கிறோம். ஒரு எளிய மனிதர்களும் வந்துட்டு கவிதைக்குள்ள வர்றது இந்த நவீன யுகத்துல தான். அப்போ இவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு நடக்குது இந்த புறச்சூழல்ல நடக்கிற மாறுதல்களால. அப்போ இந்த கோடு வந்து அழிஞ்சிட்டே வருது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அகப்பாடல் புறப்பாடல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப என்னோட கருத்து அது இல்லை, கிட்டத்தட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான். அந்த கிட்டத்தட்டங்கிறது கூட ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்காக தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது இல்லைன்னு தான் உண்மையை கேட்டால் சொல்லணும். நம்ம ரொம்ப
கண்டிப்பாக வந்து இது இல்லை, இது பிரித்து தான் ஆகணும், இது ஒரு சப்ஜெக்டிவ் போய்ட்ரி நீங்கள் ஒன்று உங்கள் கவிதையிலே சொல்லுங்கள், இல்லை ஆப்ஜெக்டிவ் போய்ட்ரி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா ஓகே. அப்படி நம்ம வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக பிரிக்கணும்னா பிரிக்கலாம். ஆனால் அந்த கோடுகள்லாம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம். இப்போ என்னோட கவிதைகளில் வந்துட்டு ஒரு 2 சப்ஜெக்டிவ் அகம்புறம் அப்படின்னு நான் பிரித்து என்னால் பிரிக்க முடிஞ்சதை வந்துட்டு நான் இங்கே உங்களுக்காக படிக்கிறேன். தலைப்பு: ஒருத்தி கவிதைகளுக்கும் இரவுகளுக்கும் திரும்புகிற பொழுது. ஒருத்தி எப்போது கவிதைகளுக்கும் இரவுகளுக்கும் திரும்புகிறாள் என்பது ஒரு நல்ல கேள்வி. அது மறைமுகமாய் அவளுடைய அந்தரங்கத்தை கேள்வி கேட்பது, அவளுடைய நல்ல மற்றும் கள்ளக்காதல்களை பற்றி விசாரிப்பது, அவளுடைய இரு மார்புகளுக்கு இடையே உள்ள மச்சத்தை அவள் கடைசியாய் எப்போது பார்த்தாள் என்பதை அறிய விரும்புவது. நான் தருக்களுக்குள் சூரியன் மறைகிற அந்திகளில் பறவைகளை பார்த்தபடி இந்த கேள்விகளை எதிர்கொள்கிறேன். நான் எப்போதும் எழுதும் மோசமான கவிதைகளில் இதன் விடை இருக்கிறதா என்று துளாவுகிறேன். குளிகைகளும் ஒயின் போத்தல்களும் காலியாகிவிட்ட ஒரு வீட்டிலிருந்து நான் எப்படி இவைகளுக்கு விடையளிப்பது என்று கவலை கொள்கிறேன். நல்லது, நான் கட்டாயமாக யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்பது. சிறிய வயது உடற்கிளர்ச்சிகளை தன்னை தொட்டறிய அனுமதித்த தோழியை, என் பிறந்த நாளன்று நிகழ்ந்த இறப்பை, நான் நேற்று பார்த்த மிக மோசமான படத்தை, இரவுகள் முத்தமிடுகிற என் உடலை, இவை எல்லாவற்றையும். ஒரு வகையில் நான் இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கவும் விரும்புகிறேன். அப்போது சூரியன் மறைகிற அந்தியில் என் மதுக்கிண்ணம் நிரம்பியிருக்கும். விடைத்தாள்களில் எல்லா கேள்விகளுக்கும் பூக்களை வரைகிற சிறுமியாய் நான் மாறியிருப்பேன். இன்னொன்னு புறக்கவிதை. நல்ல காலம். இதோ இனி நல்ல காலம் வரப்போகிறது என்கிற அறிவிப்பை நான் நெடுங்காலம் நம்பிக்கொண்டிருந்தேன். அவை பன்னெடுங்காலமாய் கூறப்பட்டு ஒருவனை சிலுவைக்கும் ஒருவனை ராஜ்யத்தை விட்டும், பிறகு சிலரை தோட்டாவிற்கும், பிறகு பலரை போர்க்களத்திற்கும், குடோன்களுக்கும், பண்ணைகளுக்கும், சாக்கடைகளுக்கும், மலக்குழிகளுக்கும் அனுப்பி கொண்டிருந்தது. பின் வந்த ஒருவர், நல்ல காலம் என்பது இனி புதிதாய் வரவேண்டியதில்லை, அது உங்களுக்கு முன்பே பிறந்து உங்கள் காலத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என ஒரு சாட்சியத்தை நீட்டினார். அதன் பின்னட்டையில் 30 சிறார்களின் பிணம் கச்சிதமான ஒழுங்குடன் அடுக்கப்பட்டிருந்தது. அவர் என் கண்களை உற்று நோக்கி, சில சமயம் நல்ல காலத்தை உன் நாவு உருவாக்குகிறது, சில சமயம் அவற்றை உன் காதுகள் உருவாக்குகின்றன, சில சமயங்களில் அவை உன் கண்களில் இருந்து உருவாகின்றது என்றார். நான் 7ஆம் பக்கத்தில் வெளியாகி இருந்த இராணுவ சீரணியில் என்னுடைய நல்ல காலத்தை தேடத் தொடங்கினேன். நன்றி. நன்றி. இப்போ 3 பேரும் பேசுனதில் ஒரு விஷயம் தெளிவாக புலப்படுது. இந்த அகம் புறம் என்கிற வேறுபாட்டை கடந்து நிற்பதுதான் நவீன கவிதை என்கிற கருத்தை இங்கே உருவாக்கி கொள்ள தோதாக இருக்கிறது. 2000 எழுத வந்தவர் சாம்ராஜ். அவருடைய கவிதைகள் பொதுவான ஒரு வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய அதிர்வை, துக்கத்தை, சந்தோஷத்தை தெளிவாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் சொல்லக்கூடிய கவிதைகள். அவருடைய ஒரு கவிதை எல்லாராலும் சிலாகிக்கப்பட்டது. அன்பு செல்வி அன்பு லட்சுமியை குறித்த கவிதை. அது வரைக்கும் தன்னை வெளியே தன்னுடைய உடலை யாரும் தொடாமல் இருந்த, காட்டிக்கொள்ளாமல் இருந்த அன்புலட்சுமி மார்ச்சுவரியில் கொண்டு போய் அந்த உடலை கிடத்தின போது ஏற்படக்கூடிய துக்கம், ஒரு கேள்வி, அதை அவர் கவிதையாக பண்ணியிருந்தார். சாம்ராஜ் ஒரே ஒரு கவிதை தொகுப்பு தான் வெளியிட்டிருக்கிறார். 2 சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு கட்டுரை தொகுப்பு. சமீபத்தில் கொடைமடம் என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். சாம்ராஜை நவீன கவிதையில் அகம் புறம் இந்த உலகங்களை பற்றிய அவருடைய கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, கல்பட்ராவின் தொடுதுறை கவிதை தொகுப்பில் முன்னுரையில் கடைசி வரி இப்படி இருக்கும்: வெளிச்சம் கண்ணை மறைக்கிறது, நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று. இங்கு கூட வெளிச்சம் கண்ணைத்தான் மறைக்கிறது, சீக்கிரமாக இறங்கிக் கொள்வேன் என்ற உத்தரவாதத்தோடு இந்த உரையை தொடங்குகிறேன். ஒழுங்காக
கன்னடமெல்லாம் படித்திருந்தால் இங்கே கன்னடத்திலே இந்த கவிதையை வாசித்திருக்கலாம், இந்த உரையை நிகழ்த்தியிருக்கலாம். கன்னட பைங்கிலிகளை அறிந்த அளவுக்கு கன்னட மொழி அறியவில்லை. ஆகவே தமிழில் இந்த உரையை நிகழ்த்துகிறேன். இந்த நிகழ்வு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக படைப்பாளிக்கு பொங்கல், தீபாவளி எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு உளப்பூர்வமான மகிழ்ச்சியை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது போன்ற இடங்களில்தான் அவர்கள் தங்கள் அகமொத்தவர்களை பார்க்கிறார்கள், அகத்தை பகிர்கிறார்கள். ஒரு 2-3 நாள் இந்த உலகத்தின் அன்றாட உலகத்தின் லௌகீகத்திலிருந்து விடுபட்டு வேறொரு உலகம், வேறொரு தினங்கள், வேறொரு நிறங்கள் என்று இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த புக் பிரம்மா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் வழங்கியிருப்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. என் கவிதைகளில் 2 முதலில் வாசிக்கிறேன். புறக்கவிதை என்று நான் நம்பக்கூடிய கவிதை முதலில் வாசிக்கிறேன். நதி புராணம் தலைப்பு. பகலில் வேட்டி காய்ந்து கொண்டிருக்கும், இருட்டிய பின் சாராயம் கிடைக்கும். தூமை துணிகளும் பாலித்தீன் சிதறல்களும் காற்றில் பதைபதைக்கும். மண்ணை தோண்டினால் நிரோத்தும் உடைந்த குப்பிகளும் சுரக்கும். பித்ருக்களின் பிண்டங்கள் சாக்கடையில் கரையும். வருடத்திற்கு ஒரு முறை சாமி வந்து கணுக்கால் நனைத்துவிட்டு போகும். இதை வைகை என்று அழைப்பது எம் நாவலக்கம். படித்துறை என்ற சொல்லுக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தமில்லை. வெங்காய தாமரையில் நீந்துகின்றன எருமைகள். காலை நேர மலங்களிப்போரின் பிறப்புறுப்புகளை பார்த்து திடுக்கிட்டு போய் நிற்கிறது நடுத்திட்டு லிங்கம். தன் யோனியில் துளையிட்டு தன்மீதே பாயும் நதியை காண சகியா நதி எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டது. இருப்பது நதியின் சவம் அல்லது சவங்களின் நதி. அகக்கவிதை என்று நான் நம்பக்கூடிய தலைப்பு. கலவிக்கு குரல் கொடுப்பவள். கலவிக்கு குரல் கொடுப்பவள். பின்னணி குரல்காரி அவள். இயக்குனனுக்கு இணங்காமல் வாய்ப்புகள் இல்லை. கலவியின் பொழுது அவன் அடைய முடியா நாயகியின் குரல் வேண்டும். உச்சத்திலும் பிசகக்கூடாது. பிசகிய ஒரு பொழுதில் செவிட்டில் அறை வாங்கினாள். மானசீகமாக கற்பனை செய்ய தொடங்கினாள். இயக்குனனும் நடிகையும் புணரும் காட்சி திரையில் ஓடுகிறது. குரல் கொடுக்கிறாள் அவள். குளியல் அறையில் கழுவும் பொழுது அவளின் அழுகை நாயகையுடையதாகவே இருந்தது. இந்த 2 கவிதையும் என்னுடைய அகப்புற கவிதைன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே 3 பேருமே சொல்லிட்டாங்க, தமிழில் அகம் புறம் என்று எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது சங்க காலத்திலிருந்து, அந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை பற்றி. ஆனால் ஒரு கணக்கில் ஒரு கவிதையை எழுத தொடங்கும் பொழுது அது அகக்கவிதையா அல்லது புறக்கவிதையாக போகிறதா என்ற எந்த தீர்மானத்தையும் ஒரு கவிஞன் எடுப்பதற்கான வாய்ப்பில்லை. அது அந்த கவிதை தன் போக்கில் தீர்மானித்துக் கொள்கிறது. இது அகக்கவிதையாக வேண்டுமா அல்லது புறக்கவிதையாக வேண்டுமா என்று. புறத்திலிருந்து தொடங்கி புறத்திலே முடியக்கூடிய கவிதைகள் உண்டு, அகத்திலிருந்து தொடங்கி அகத்திலே முடியக்கூடிய கவிதைகள் உண்டு, அல்லது புறத்திலிருந்து தொடங்கி அகத்தில் போய் முடிகின்றவை, அல்லது அகத்திலிருந்து தொடங்கி புறத்தில் போய் முடியக்கூடியவை. இங்கு சிக்கல் என்பது அகம் இல்லாமல் நம் வாழ்வில் அநேக விஷயங்கள் இருக்கின்றன. அகம் என்பதை மதியாதது. நான் ஒரு கணக்கில் இப்படி சொல்வேன், இங்கு புரட்சி என்று முன்வைக்கப்பட்ட ஒன்று வெறும் வெற்றான புறம் ஒன்றே. அதில் அகத்திற்கு ஒரு சிறு துளி அம்சம் கூட இல்லை. அதுதான் இங்கு புரட்சி என்பதை ஒரு உள்ளடக்கம் இல்லாமல் ஆக்கியது. ஒரு கணக்கில் மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் தோன்றி மிக பின்னதாகத்தான் மொழி வருகிறது. மொழிக்கு முன்னாலேயே நமக்கு
எல்லா விதமான உணர்ச்சிகளும் வந்து விடுகிறது. நம்பிக்கை, துரோகம், காதல், காமம், ஏமாற்று, நயவஞ்சகம் எல்லாமே இந்த உணர்ச்சிகளை, இந்த ஆதி உணர்ச்சிகளை சொல்வதற்குத்தான் நாம் மொழியை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் மொழிக்கும் வாழ்விற்கும் அல்லது மனிதர்கள் தோன்றி மனிதர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 வருட வித்தியாசம் உண்டு. இந்த பலவீனமான மொழியின் மீதுதான் நாம் இந்த உணர்ச்சிகளை ஏற்றுகின்றோம். சமயங்களில் மொழி என்பது ஷேராட்டோ போல எல்லாவற்றையுமே ஏற்றிய ஷேராட்டோ எப்படி திணறுமோ அதுபோல்தான் சமயங்களில் மொழி மிகவும் திணறுகிறது. மொழியில் அப்படி முழுமையாக சொல்லிவிட முடியுமா என்றால் சொல்லிவிட முடியாது. இவனுடைய ஒரு வரியில் சொன்னால் கிளியின் பெயர் கிளி என்ற பெயர் அந்த கவிதையினுடைய கடைசி வரி. கிளி என்று எப்பொழுதாவது தான் அது கிளி என்று சொல்கிறோம், எப்பொழுதாவது தான் கிளி ஆகிறது. அதுபோல மொழியில் அவ்வளவு துல்லியமாக நாம் கருதக்கூடிய உணர்ச்சிகளை அவ்வளவு துல்லியமாக சொல்லிவிட முடிவதில்லை. அதன் காரணமாகத்தான் இங்கு அகக்கவிதைகள் மிக குறைவாகவும் அல்லது அகக்கவிதை எழுதுவதில் கவிஞர்களுக்குரிய சிக்கல் இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்படி தான் சொல்ல நினைப்பதை அவ்வளவு துல்லியமாக சொல்லிவிட முடிகிறதா? கிட்டத்தட்ட இந்த வாழ்வென்பது கிட்டத்தட்ட சொல்ல முடியாத ஒன்றாகத்தான் இங்கு இருக்கக்கூடிய அகக்கவிதை இருக்கிறது. அல்லது அகக்கவிதையை குறைவாக இருப்பதற்கான காரணம் இதுதான் என்று நான் கருதுகிறேன். சின்ன பிள்ளைகளை எங்கள் ஊரில் திருவிழாப்ப தல்லாகுளம் பொட்டலில் நிறைய சர்க்கஸ், பல்வேறு கூடாரங்கள் வரும். அதில் மீன் மங்கைன்னு ஒரு மாறும் மெர்மைட், பாதி பெண் உடலும் பாதி மீன் உடம்புமாக ₹1 கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இந்த அகம் புறம் அப்படின்னு இந்த வாழ்க்கையை அல்லது கவிதையை பார்க்கும் பொழுது அந்த மீன் மங்கை தான் நினைவுக்கு வருகிறார். அப்படி தான் இருக்குது. பாதி மீனாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கக்கூடிய, அப்படி அறுதியிட்டு இதிலிருந்து இதுவரை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டும் கலந்த ஒன்றாக. பிறகு திருவிழா முடிந்த பிறகு அதே மீன்மங்கை மிக சாவதானமாக சேலையெல்லாம் அணிந்து இட்லி சாப்பிட்டு கொண்டிருப்பார். அந்த அதிர்ச்சியும் உண்டு. அப்படியான அதிர்ச்சியை தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் இந்த அகக்கவிதைகளும் புறக்கவிதைகளும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இனியும் கொடுக்கும் என்றே நம்புகிறேன். நன்றி. சாம்ராஜுக்கு நன்றி. இப்போ இந்த தலைப்பு நண்பர்கள் அமைப்பாளர்கள் தெரிவித்த போதே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. எது அகக்கவிதை, எது புறக்கவிதை? அப்புறம் புற உலகம் என்று நாம் சொல்வதில் நம்முடைய அகம் இல்லாமலா இருக்கிறது. அக உலகம் என்று நாம் எடுத்துக்கொள்வதில் நம்முடைய புற உலகம் இல்லாமலா இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு இலக்கிய வடிவத்தை ஒரு 3000 வருடம் புழக்கத்தில் இருக்கிற ஒரு கவிதை மரபை வகைப்படுத்தி சொல்றதுக்கு இது தேவையா இருக்கு. இது முதல்ல. ரெண்டாவது, ஒரு கவிதையினுடைய அனுபவத்தை இன்னொருத்தரிடம் தொடர்பு படுத்த அப்படியான கருவிகள் தேவையா இருக்கு. இது அகம் சார்ந்த கவிதை, இது புறம் சார்ந்த கவிதை அப்படின்னு எல்லாமே. இது ஒரு இலக்கண வரையறை தானே தவிர இலக்கிய கோட்பாடு அல்ல. காலகாலமாக இதனுடைய பொருள் மாறிக்கொண்டே தான் இருந்திருக்கிறது. இப்போ சங்க காலத்திலேயோ இவங்க சொன்ன மாதிரி சங்கம் மருவிய காலத்திலேயோ அகம் என்பது காதலும் களவும் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. புறம் என்பது வீரம், போர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நவீன காலத்தில் அது மனிதனுடைய அக உணர்வுகளும் புற நடவடிக்கைகளும் என்று மாறியது. ஆனால் கவிதை இதையெல்லாம் தாண்டின ஒரு உலகத்தை, ஒரு உணர்வை, ஒரு மனநிலையை, ஒரு கற்பனை வெளியை தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. 3000 ஆண்டு தமிழ் கவிதையில நவீன கவிதையினுடைய சாதனை என்று நான் நினைப்பது இந்த வரையறைகளையெல்லாம் தாண்டின ஒரு சுதந்திரத்தை எழுதுபவனுக்கும் வாசிப்பவனுக்கும் கொடுக்கிறது என்பதில்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நவீன கவிதையில் புற உலகு அக உலகு என்கிறது ஒரு தொடர்ச்சியான விவாதமாக இருந்தாலும் இந்த கருத்திலிருந்து தான் அந்த விவாதத்தை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் எனக்கு தோன்றுகிறது. எல்லாருமே அவங்களுடைய
கவிதைகளை வந்து படித்து விட்டார்கள். நான் மட்டும் பாக்கி வைக்கிறது வந்து கவிதைக்கு செய்யக்கூடிய இழுக்கு அப்படிங்கிறனால என்னுடைய 2 கவிதைகளை வாசித்து இந்த அமர்வை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது அகக்கவிதையா புறக்கவிதையா என்பதை மிகச்சிறந்த வாசகர்களான நீங்கள் தீர்மானிக்க விட்டுவிடுகிறேன். கடலினும் பெரிது. விரும்பியதை அடைய 7 கடல் கடக்க வேண்டும் என்றார்கள். காலடி மணலில் பிசுபிசுத்த முதல் கடலை தாண்டினேன். பாதத்தில் புரண்டு கொண்டிருந்தது 2ஆம் கடல். கணுக்காலை கரண்டிய 3ஆம் கடலை உதறி தள்ளியும் முழங்காலில் மண்டியிட்டது 4ஆம் கடல். இடுப்பை வருடிய 5ஆம் கடலை புறக்கணித்து நடந்தேன். கழுத்தை நெருக்க அலைந்தது 6ஆம் கடல். தலையை ஆழ மூழ்கடித்து உட்புகுந்து ஆர்ப்பரித்த 7ஆம் கடலை கொப்பளித்து துப்பியதும் வெற்றி உனதே, இனி விரும்பியதை அடையலாம் என்றார்கள். உப்பை ருசித்தபடி கேட்டேன், 7னும் பெரிய கடல் இல்லையா? இது முழுக்கவுமே அகம் சார்ந்த கவிதையாக நான் உருவகப்படுத்தியது. இன்னொரு கவிதை வம்ச புராணம். பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் எல்லாம் கழுதைகளாக இருந்தோமாம். பரன் பொருட்களுக்கிடையில் பூசணம் பூத்து பதுங்கி கிடக்கும் பழம் சுவடி ஆதாரம். அவரவர் இருப்பும் நடப்பும் அத்தாட்சி. எப்போதும் உண்மை அதிர்ச்சியை அதிரச் செய்வது. எனினும் ஒருவேளை சரியாகவும் இருக்கலாம். குதிரையாக மாறும் முன்பு விடுபட்ட பிறவி கழுதையாக பரிணமித்தது போல பிசாசாகவோ கடவுளாகவோ மாறுவதற்கிடையில் மனிதர்களாக திரிக்கப்பட்டவர்கள் நாங்கள். சொல்ல கேட்ட பாட்டனின், பார்த்து பழகிய அப்பனின், பார்த்து பார்த்து அழுத்த என் முகங்களில் தெரிகிறதே கைவிடப்பட்ட விலங்கின் துயரம். கண்களில் ததும்புகிறது வழிந்து விடாத அப்ராணி கண்ணீர். எனவே பழஞ்சுவடி சான்று ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம். 7ஆம் பிறை போல எனக்கும், 5ஆம் பிறை போல தந்தைக்கும், 3ஆம் பிறை போல தாத்தாவுக்கும் கழுதை கூன் முதுகுகளாம். முதிர்ந்தவர் வார்த்தை ஒருவேளை மெய்யாகவும் இருக்கலாம். பாட்டன் சுமந்தது உப்பு மூட்டை, அப்பன் சுமந்தது பஞ்சு பொதி, நான் சுமப்பது மண்பாரம். எனினும் எங்களை விட அதிகம் சுமந்தாலும் கழுதையின் முதுகில் கூன் விழவில்லை. ஏன்? நன்றி, வணக்கம். கவிதை ரொம்ப சுருக்கமான வடிவம் அப்படிங்கிறனால இந்த செஷனும் வந்து சுருக்கமாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. இவ்வளோ தூரமாக வந்து இந்த செஷனை நடத்த கொடுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். என் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ செஷன் 7, Modern Poetry, Inner and External World, Mr. Deepu Hari, Mr. Isai, Mr. Samraj and Mr. Sukumaran. My heartfelt thanks to all of you for being a part of this. Thanking our session partners, Shraddha Children's Academy, wholehearted thanks to Shraddha's Academy, and thanking our partners for the day, Platinum partner Ramaya University, University of Applied Sciences, Golden partner Alicia, Karnataka Tourism, Silver partners Pali Institute, Kalaburgi Prarthana World School, our associate partners MG Motors, Sapna, Salt, Sheshadripuram Educational Trust, Kaveri Hospital, Selco, Siri, Kaveri Emporium, Alvas, Andolana, Ankita Pustaka, Bhavani, Blossoms, Harivu Books, Kambada Kone, Polestar, Shraddhas, Tallurs, Tescom, Vidyarthi Bhavan and She SR. Thank you so much. Thank you all of you.